பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் அழுகைகளையும் நம்மளால கேட்க முடிகிறது. 2 ஆப்ஷன் அவர்களுக்கு கையில் இருக்கு. ஒன்று, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, அதாவது கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சொல்லுவாங்க, அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னு கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கலாம், அவ்வளவுதான். அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கான அப்ளிகேஷன் ஜூன் நான் வந்து ஜோசா கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் நான் போட போகிறேன். போடுங்க. சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறேன், பண்ணுங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 74 தான் இருக்குது. சார் நாங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம், அதில் எழுதி எங்களுக்கு மார்க் வந்துருங்கிற ஒரு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான ப்ரூஃபை வந்து 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறப்ப நீங்கள் சேர்த்து கொடுத்துட்டா நிறைய மார்க் வாங்கியிருக்கிறாங்க சிபிஎஸ்சிலையும். நீங்கள் ஏன் மார்க் வாங்கலைன்னு யோசிங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணுனீங்கன்னு யோசிங்க. எப்போவுமே ஸ்கூல் சரியில்லை, வாத்தியார் சரியில்லை, அப்பா அம்மா வந்து நீங்கள் மார்க் குறைஞ்சதுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஆட்களை ரீசன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் தோற்று போவீர்கள். கீழே விழுந்துட்டீங்க, காலில் ரத்தம் வருது, அப்பா அம்மா அழுவாங்க, ஐயோ என் பையனுக்கு காலில் ரத்தம் வருதேன்னு. ஆனால் வலியை தாங்கிறது என்னமோ நீங்கள் தான். அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்னதான் உங்கள் பையன் நல்லா படிப்பா சார், நல்ல எபிலிட்டி இருக்குது சார்னு சொன்னாலும் அட்லாஸ்ட் திஸ் சொசைட்டி வில் ஆர்க் ஃபார் யுவர் அவுட்புட். அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். +2 ரிசல்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இந்த சூழலில் ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு நல்ல மார்க்குகள் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மார்க் வரலை அப்படிங்கிறது பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் அழுகைகளையும் நம்மளால் கேட்க முடிகிறது. ஒரே ஃபோன் கால்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு மார்க் குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு தீர்வு தான் என்ன, நாம் இந்த இடத்துல என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, மெயினாக பார்த்துக்கோங்க, சில கல்லூரிகளில் 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் போதும் என்று சொல்கிறார்கள். இதே என்ஐடி, IIIT, ஐஐடிக்கு போகணும்னா 75% ஆஃப் மார்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழலில் சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு மார்க் குறைந்திருப்பதால் நேற்று வந்து நம்மக்கிட்ட 99.28% வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா, சார் என் பையன் வந்து 69% தான் சார் வாங்கியிருக்கிறான், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டாப் கோச்சிங் சென்டரில் படித்தான், அவங்க போர்டு எக்ஸாமுக்கே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஜேஇக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இப்படி மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஜென்ரலாக சொல்ல முடியாது. ஏன்னா ஜேஇக்கு என்ன சிலபஸோ அதே தான் போர்டு எக்ஸாம் சிலபஸ். ஜென்ரலாக அந்த பெரிய கோச்சிங் சென்டர் நம்ம போகிறதே எதை நோக்கி போகிறோம், ஜேஇயில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் போகிறோம். சைட் பை சைட் டெய்லி 1 மணி நேரமாவது போர்டு எக்ஸாமினேஷனுக்கு எப்படி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு அதற்கு தகுந்தாற் போல் நாம் அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துருக்க வேண்டும். இல்லை சார் எங்களால் பார்க்க முடியல, இப்போ என்ன பண்ணலான்னா 2 ஆப்ஷன் அவர்களுக்கு கையில் இருக்குது. ஒன்று, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, அதாவது கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சொல்லுவாங்க, அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னு கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், நான் 12th படிக்கிறேன், நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன் சார் அப்படின்னாலும் அந்த சப்ஜெக்டை மட்டும் எடுத்து எழுதலாம். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் எழுத முடியும். சார் நான் 12th ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டே எழுதிக்கலாம், இல்லை ஒரே சப்ஜெக்ட் மட்டும் நான் இம்ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கேன் மார்க்கை எழுதிக்கலாம், அவ்வளவுதான். அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கான அப்ளிகேஷன் ஜூன் 1ஆம் தேதி வரும். இதற்கான ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் 1st வீக் வரும். இதை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்துல நான் என்ன சார் டெசிஷன் எடுக்கலான்னா, நீங்கள் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், அதே போல் நான் வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதனால் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை எந்த ஒரு கவுன்சிலிங் சென்டரில் கொடுத்தாலும் தே வில் பி அக்செப்டிங் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் வந்து ஜோசா கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் நான் போட போகிறேன், போடுங்க. சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறேன், பண்ணுங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 74 தான் இருக்குது. சார் நாங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம், அதில் எழுதி எங்களுக்கு மார்க் வந்துருங்கிற ஒரு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான ப்ரூஃபை வந்து 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறப்ப நீங்கள் சேர்த்து கொடுத்துட்டா the people will accept you and they will give you the admission. But இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வந்ததற்கு பிறகு, ஏன்னா அப்போல்லாம் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஆகஸ்ட் 1st வீக்ங்கிறது காலேஜ் ஆரம்பிச்சிடும் ஐஐடிஸ் என்ஐடிஸ்லாம். ஒருவேளை இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் ரிசல்ட் வரும் பொழுது 75% அண்ட் அபவ் நீங்கள் கிராஸ் பண்ணலைன்னா உங்களுடைய அட்மிஷனை அந்த என்ஐடியோ, IIITயோ, ஐஐடியோ உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜில் சீட் கிடைச்சதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வந்ததற்கு பிறகு உங்களுடைய பர்சன்டேஜ் ஏறவில்லை என்றால் உங்களால்
அந்த காலேஜில் கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்த வருஷம் நீங்கள் ரிப்பீட் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய மார்க்ஸ் என்டையர் மார்க்ஸையும் நீங்கள் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வருஷம் நீங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதி நீ உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். இது வந்து ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2, சார் நான் வந்து நல்லா தான் சார் எழுதியிருக்கிறேன், எனக்கு 74.8% வந்திருக்கு, நாங்கள் ரீவேல்யூஷன் போடலான்னு இருக்கிறோம். தாராளமாக போடலாம். ரீவேல்யூஷனை போட்டு நீங்கள் எந்த மார்க் நமக்கு வருது அப்படின்னு நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். ஸோ அந்த வேலையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அப்போது 1 ரீவேல்யூவேஷன், 2வது இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம், பட் ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் இது ரெண்டையும் நீங்கள் டேக் கேர் பண்ணலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா NIOS போர்டு நீங்கள் எழுதுறது. பட் அதற்கான ரிசல்ட் ப்ராசஸில் ரொம்ப நாட்கள் ஆகிவிடும். அந்த NIOSக்கு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதணும், இல்லை சார் நான் பியூர் சயின்ஸ் வச்சுருக்கிறேன், நான் மேத்தமேட்டிக்ஸும் சேர்த்து எழுதலாம், எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய ஒரிஜினல் CBSE மார்க் ஸ்டேட்மெண்ட் உங்கள் கைக்கு வந்த பிறகு அந்த ஒரிஜினல் CBSE மார்க் ஸ்டேட்மெண்ட்டை NIOS கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா மேத்ஸ் எழுதலான்னு விருப்பப்படுறேன் சார் அப்படின்னா, நீங்கள் மேத்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் எழுதினா உங்களுடைய CBSE மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படியே NIOS மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக மாறி 5 சப்ஜெக்ட் எழுதியிருப்பீங்க. ப்ளஸ் நீங்கள் மேத்ஸ் எழுதுனோட சேர்த்து 6வது சப்ஜெக்டாக உங்களுக்கு நீங்கள் 6 சப்ஜெக்ட் எழுதுனது போல் NIOS போர்டுடைய சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். CBSE இருந்தாலும் NIOS இருந்தாலும் ஈவன் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா இடத்துலையுமே யுவர் மார்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்ளிகபிள் பிகாஸ் இட் இஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு, CBSE மாதிரியே. ஸோ அதையும் நீங்கள் அந்த விஷயத்தை வேணால் பண்ணலாம். இல்லை சார் நான் ஃபெயில் ஆகிட்டேன், என்ன சார் பண்ணுறது? NIOS போர்டில் உங்களுடைய CBSE மார்க் ஸ்டேட்மெண்ட்டை சரண்டர் பண்ணிவிட்டு NIOS போர்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதி ஈவன் யூ கேன் கெட் தி சர்டிஃபிகேட் டன், NIOS சர்டிஃபிகேட். இந்த விஷயத்தை நீங்கள் கையாளலாம். பட் இதற்கும் மேலாக எனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு சார், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, எனக்கு தெரியும் மார்க் குறைந்தால் நல்ல டாப் காலேஜில் போய் படித்தா தான் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல முக்கியமாக பாருங்கள், மார்க்ஸ் ஆர் நாட் யுவர் ஸ்கில் பட் பீயிங் யுவர் மைண்ட் செட். சார் நான் வந்து மார்க் குறைவாக வாங்கினதுனால உங்களுக்கு ஸ்கில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈவன் நிறைய கல்லூரிகள் நான் கேட்டிருக்கேன், சார் 195 கட் ஆஃப் எடுத்த மாணவர்களை விட 170 150 கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் நல்லா படித்து வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிற நிறைய காலேஜஸ் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளே பாருங்கள், 200க்கு 200 கட் ஆஃப், 195 கட் ஆஃப், 197 கட் ஆஃப்னு எடுத்து தான் அண்ணா யூனிவர்சிட்டி CEGயில் மாணவர்கள் போகிறாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி CEGயோடைய பாஸ் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 75%லேருந்து 80% தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நல்ல மார்க் வாங்குறவங்க எல்லாம் முதல்ல பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியே இன்ஜினியரிங்கில் ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் நம்முடைய மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சார் எனக்கு மார்க் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சரி இனிமேல் நாம் ஸ்கில்லு தான் பேசுவோம். என்னதான் மார்க் வந்து உங்களுக்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களுக்கு ஸ்கில்லு தான் பேசுவோம். அப்போ ஸ்கில்லை நீங்கள் எடுத்துக்கணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வரணும். சார் நான் ஸ்கில்டாக என்னை நான் மாற்றிக்கிறேன் சார், அல்லது நான் ஸ்கில்டாக மாறிக்குவேன் சார் அப்படின்னு இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ஸ்கில்லாக மாற்றுறது கல்லூரியா அல்லது நீங்களானா ஃபஸ்ட்டு உங்களை ஸ்கில்லாக மாற்றணுங்கிற மைண்ட் செட் உங்ககிட்ட வரணும். யாருக்கெல்லாம் நான் ஸ்கில்லாக மாறணுங்கிற மைண்ட் செட்டு தீவிரமாக இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் நல்ல கல்லூரியில் தான் போய் படித்து ஜெயிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் நல்ல கல்லூரிக்கு போனால் நீங்கள் எந்த ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கில்லெல்லாம் உட்காந்த இடத்துலையே கற்றுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி அந்த கல்லூரிகள் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, மார்க்குகள் குறைந்தாலும் நல்ல கல்லூரியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ முதல்ல ஃபீஸ் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த கல்லூரியை போய் விசிட் பண்ணும் பொழுது அந்த கல்லூரியை விசிட் பண்ணி நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போது ரீசெண்டாக பெரிய பெரிய காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களிடையே நாங்கள் பேட்டி எடுத்தோம். எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டோம். அதில் SSNல இருந்து மாணவர்கள் சொன்னது என்னன்னா, சார் எனிதிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, ECE, EEE இந்த 4 டிபார்ட்மெண்ட் எது எடுத்தாலும் ஐடி கம்பெனியில் உறுதியாக பிளேஸ் ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோர் டிபார்ட்மெண்ட்டில் பிளேஸ் ஆகலான்னு SSNல சொன்னாங்க. நாட் ஒன்லி SSN, வி ஹவ் ஹிடன் PHG டெக், PHI டெக், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி டாப் கல்லூரிகளில் கேட்டோம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர், ஸ்ரீ ஈஸ்வர் கோயம்புத்தூர், ஸ்ரீ கிருஷ்ணா, குமரகுரு போன்ற டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி கொண்டுட்டு போகலான்னு கேட்குறப்போ, சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறது ஒன்று தான், EEE எடுக்கிறது ஒன்று தான், ECE எடுக்கிறது ஒன்று தான், அவங்க ஸ்கில்லாக மாற்றிக்கிட்டால் பிளேஸ் ஆகிடலான்னு சொன்னாங்க. அப்போது இந்த இடத்தில் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ். சார் நான் மார்க் குறைஞ்சு போச்சு,
பணமும் இல்லை எங்ககிட்ட மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்கு. உங்களை யார் கம்ப்யூட்டர் சயின்ஸே போகணும்னு சொன்னால் அவசியம் இல்லை. உங்களை யார் ஐடிக்கு போகணும்னு சொன்னால் அவசியம் இல்லை. உங்களை யார் ஏஐக்கு போக சொன்னால் அவசியம் இல்லை. கோ அண்ட் ஜாயின் இன் ட்ரிபிள் இ ஆல்சோ சர்க்கியூட் டிபார்ட்மெண்ட்டு. ட்ரிபிள் இயில் போனீங்கன்னா மிக குறைவான டொனேஷன் பிளேஸ்மெண்ட்ஸில் உள்ள ஓடிடலாம். மிக குறைவான ஃபீஸ் தான் கேட்பாங்க. ஈவன் அதனால் இனிஷியல் பேமெண்ட் உங்களை ஏதாச்சும் கட்ட சொன்னால், அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு உட்காந்துருக்காதீங்க. ட்ரிபிள் இ கூட எடுத்துக்கிட்டு நல்ல காலேஜுக்குள்ளே ஓடிருங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கல்லூரிக்குள்ளே ஓடிருங்க. ஸோ தட் யூ பீப்புள் வில் வின். இதுதான் நம் மாணவர்களிடையே கேட்ட ஒரு அனாலிசிஸ். அப்போது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், மார்க்குகள் குறைந்தால் ஒன்று எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே தான் வேணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் 10th to 12th வரைக்கும் நிறைய பெற்றோர்கள் ஜேஇக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணியிருப்பாங்க. அல்லது எல்கேஜியிலிருந்து நீங்கள் 12th வரைக்கும் பல லட்சம் செலவு பண்ணி படிச்சிருப்பீங்க. அந்த எக்ஸ்ட்ரா 2 லட்சமோ 3 லட்சமோ இனிஷியல் பேமெண்ட் டாப் காலேஜில் கட்டுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு எல்கேஜிலிருந்து 12th வரைக்கும் படித்த அந்த படிப்பையோ செலவு பண்ணுறதையோ வீண் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற மாயையில் சுற்றிக்கிட்டு நல்ல காலேஜில் ட்ரிபிள் இ கிடைக்கிறத விட்டுறாதீங்க. ப்ளீஸ் டூ கோ அண்ட் விசிட் டாப் மோஸ்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைடிங் காலேஜஸ் ஃபார் யுவர் அட்மிஷன். எந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கோ அந்த இடத்துல ஸ்கில்லை டெவலப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எந்தெந்த கல்லூரியில் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறாங்களோ அவர்கள் தான் ஃபியூச்சர் ரெடி ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் டூ விசிட் டாப் மோஸ்ட் காலேஜஸ் இன் பர்சன் வேர் தே ப்ரொவைட் ஸ்கில் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது சிஇஜியில் படித்தாலும் ஃபெயில் ஆகிறவன் இருக்கிறான், அதே 25வது டாப் காலேஜில் படித்து நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிறவன் இருக்கிறாங்க. அதனால் மார்க்ஸ் அப்படிங்கிறது செகண்டரி தான். யாருக்குன்னா ஸ்கில்லாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதனால் பயப்படாதீங்க. அதே போல் பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்னது போல் என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஐஐடிக்கு போகிறதுக்கு தான் என்ஐடி ஆர் ட்ரிபிள் ஐடி ஈவன் ஐஐடிக்கும் 75% ஆஃப் மார்க்ஸ் முக்கியம். சார் நாங்கள் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போகலான்னு இருக்கிறோம் சார். தாராளமாக போகலாம். காத்தி சக்தி விஸ்வ வித்யாலயா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், அது மட்டும் இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ராஞ்சியில் இருக்குது. இது போன்ற டாப் கல்லூரிகளுக்கும் போகலாம். சிஎஃப்டிஐக்குள்ளே அவன் உட்காந்துருப்பான். ஈவன் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் 60% மார்க் எலிஜிபிலிட்டி இருந்தால் போதுங்கிறதுனால மாணவர்கள் யூ கேன் ப்ரிஃபர் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். உங்களுக்கு ஒரு வேளை 75% மார்க் வரலன்னா, அது மட்டும் இல்லாமல் ஜேஇ மார்க்ஸை வச்சுக்கிட்டு யூ கேன் அப்ளை ஃபார் 10+ டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி, டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி போன்ற 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு 60% மார்க் இருந்தால் போதும். அதுவும் டிடியு டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் ஐஐடிக்கு ஈக்குவலான ஒரு காலேஜ். அப்போது எனக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சு, இருந்தாலும் டாப் மோஸ்ட் காலேஜஸ்க்கு என்னால் போக முடியுமான்னா கட்டாயமாக போக முடியும். இந்த 10 டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தேவை, எந்தெந்த கல்லூரிகள் வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கிறோம். அந்த ஆஃபீஸ் நம்பருக்கு கூப்பிடுங்க. the people will connect the call to me so that I will explain you what are the top colleges you can apply for. அடுத்து ஆல்ரெடி சொன்னது போல் நல்ல கல்லூரிகளை மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. இவ்வளோ தான் மாணவர்கள் மார்க் குறைஞ்சா பண்ண வேண்டியது. பட் அதுக்கு மேலே ஒரு லாஸ்ட் அட்வைஸ் பண்ணிடுறேன். அதாவது சிபிஎஸ்சியில் படித்து நேற்று நம்மக்கிட்ட 199 கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் 3 பேர் நம்ம இடம் வந்திருந்தாங்க. 198, 7, 194. இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 194 கட் ஆஃபில் மாணவர்கள் பேசினாங்க. நிறைய மார்க் வாங்கியிருக்கிறாங்க சிபிஎஸ்சிலையும். நீங்கள் ஏன் மார்க் வாங்கலைன்னு யோசிங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணுனீங்கன்னு யோசிங்க. எப்போவுமே ஸ்கூல் சரியில்லை, வாத்தியார் சரியில்லை, அப்பா அம்மா என்னை கரெக்டாக பார்த்துக்கலாம், அவங்க வேலைக்கு போனாங்க, என்னை பைக்கில் கொண்டு போய் விடலை, என் ஃப்ரெண்டு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க இப்படின்னு சொல்லி அவன் அதனால தான் மார்க் வாங்கினா இப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க் குறைஞ்சதுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஆட்களை ரீசன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் தோற்று போவீர்கள். கீழே விழுந்துட்டீங்க, காலில் ரத்தம் வருது, அப்பா அம்மா அழுவாங்க, ஐயோ என் பையனுக்கு காலில் ரத்தம் வருதேன்னு. ஆனால் வலியை தாங்கிறது என்னமோ நீங்கள் தான். அதனால மார்க் குறைஞ்சி போச்சுன்னா முதல்ல யோசிங்க, நாம் எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணணும்னு யோசிங்க. அந்த தப்புலேருந்து உங்களை எப்படி திருத்திக்கிறதுன்னு பாருங்கள். எல்லாமே 12th ரிசல்ட் மார்க் குறைஞ்சி போச்சுன்னா
டொனேஷனுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு அப்பா கிட்ட காசு வாங்குற வரைக்கும் தான் சோகமாக இருக்கிறீங்க. காசை வாங்கி கொண்டு போய் காலேஜில் கட்டிட்டா காலேஜ் போனதுக்கப்புறம் எதுக்காக நம்ம காலேஜ் வந்திருக்கிறோம், இப்படி இருந்தால் ஜெயிக்க முடியுமான்னு கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் ஜாலிக்காக தான் என் காலேஜுக்கே வந்திருக்கிறேன்னு ஜாலியாக அப்பா காசையும் அழித்து விட்டு தானும் அழிந்து போகக்கூடிய மாணவர்கள் நிறைய. அதனால முதல்ல மார்க் குறைஞ்சதுன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஃபர்ஸ்ட் உணருங்க. நம்ம கரெக்டான டைமில் படிக்காமல் விட்டுட்டோன்னு யோசிங்க. காலேஜ் மேலே குத்தம் சொல்லாதீங்க, கல்லூரி ஸ்கூல் மேலே குத்தம் சொல்லாதீங்க. அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவர்களுக்கு உங்களுக்கு பாடம் நடத்துவதை தான் அவர்களுடைய வேலையை தவிர உங்களை கொண்டு போய் ஐஐடியில் என்ஐடியில் டாப் காலேஜில் விடுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் படிச்சுக்கணும். என்ன இருந்தாலும் உங்களோட மார்க் நீங்கள் வெடிச்சுக்கிட்டு உங்கள் கிளாஸ்லேயே டாப்பராக மார்க் வாங்கியிருப்பான் விடிய விடிய படித்து. அவனும் உங்கள் ஸ்கூலுக்குள்ளேயோ உங்களுடைய கிளாஸ்க்குள்ளேயோ தான் உட்காந்துருக்குறாங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அதனால் முதல்ல நான் நல்லா படிக்கலை, மார்க் வரல, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அதை பண்ணக்கூடாதுன்னு அடி மனசிலிருந்து உண்மையாக அமைதியாக திங்க் பண்ணுங்கள். என்னென்ன ஸ்டெப்ஸ் நாம் ஃப்யூச்சரில் எடுத்தால் ஜெயிக்கலான்னு திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி பார்த்துட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எங்கே போனாலும் கம்மியான மார்க் வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது. இந்த உலகம் அவுட்புட்டை கேட்குற உலகம். நீ என்ன ரீசன் சொன்னாலும் சரி, சார் எனக்கு மார்க் குறைஞ்சி போச்சு சார், எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் போச்சு சார், எங்கள் அப்பா கூலி வேலைக்கு தான் சார் போனார், எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க சார், என்ன சொன்னாலும் இந்த உலகம் அப்படியா என்று கேட்டுவிட்டு வாட் இஸ் யுவர் மார்க், கிவ் யுவர் அவுட்புட்டுன்னு தான் கேட்பான். ஸோ மார்க் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே போனாலும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட மார்க்குகளினால மட்டும்தான் அளக்கப்படுகிறது. அதனால ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் பையன் நல்லா படிப்பா சார், நல்ல எபிலிட்டி இருக்குது சார்னு சொன்னாலும் அட்லாஸ்ட் திஸ் சொசைட்டி வில் ஆர்க் ஃபார் யுவர் அவுட்புட் மார்க்ஸ். மார்க்கை வாங்குங்க. காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ஸ்கில்லை ஈவன் இப்போவே வளர்த்திக்கலாம். நம் மாணவர்களுக்கு நல்லதைத்தான் சொல்கிறோம். அடிமனசிலிருந்து அவங்க குடும்பமும் அவர்களுக்கு பின்னால் ஒவ்வொரு சந்ததி வரப்போகிறது என்று எங்களுக்கு ஆழ தெரியும். அதனால மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த இடத்துல மார்க்கை பற்றி கவலைப்படாமல் தாராளமாக உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுல இறங்குங்க. ஸோ தட் யூ பீப்புள் வில் வின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தாராளமாக அவர்களுக்கும் இது மிகப்பெரிய அளவில் உதவும் என்று நினைக்கிறேன். நீங்களும் தவறு செய்கிறீர்கள், மார்க் குறைவாக வாங்கி ஏன் தவறு செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். பரவாயில்ல, அஸ்வின் சார் சொன்னது போல் மார்க் எனக்கு வேண்டாம், நான் ஸ்கில்லை வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இனிமேலாவது நல்ல கல்லூரியில் போய் சேர்ந்து ஸ்கில்லை வளர்த்துங்க. கட்டாயமாக நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் வேண்டுகிறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.